கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 28 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, சக்தி வந்துட்டு தீபாவை ஆட்டோவில் கூட்டிகிட்டு வராங்க. எப்படியோ அந்த துங்கா ரவுடிக்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு ஆட்டோவில் நேராக ஆசிரமத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆசிரமத்தில் கொண்டாந்து வண்டியை நிப்பாட்டினத்தோட ஆட்டோக்காரர்கிட்ட சக்தி சொல்கிறாங்க, அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் சேர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு தீபாவை அதில் உட்கார வச்சு தள்ளிக்கிட்டு நேராக ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக தீபாவை கொண்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்போ சக்தி வந்துட்டு நேராக ஆட்டோக்காரர்கிட்ட, அண்ணா இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, கவலைப்படாதம்மா, இந்த பொண்ணுக்குள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சக்தியும் சரிங்க அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல ஆட்டோக்காரர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அவர் போனதோட சக்தி வந்துட்டு நேராக தீபாவுக்கு செய்ய வேண்டிய முதலுதவி எல்லாத்தையுமே செய்கிறாங்க. என்னன்னா, குளுக்கோஸ் போடுறாங்க, அதுக்கப்புறம் தீபாவுக்கு வந்துட்டு நிறைய மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி முதலுதவி செய்கிறாங்க சக்தி. அந்த நேரம் பார்த்து சிஸ்டர் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேராக சக்தி கிட்ட, சக்தி தீபாவை கூட்டிக்கிட்டு வந்துட்டியாமா அப்படின்னு கேட்க சக்தி சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், தீபாவை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன், ஆனால் ரொம்ப பெரிய பிரச்சனையில் சிக்கிற பார்த்தேன் அப்படின்னு. அப்போ சிஸ்டர் கேட்குறாங்க, அப்படி என்னமாச்சு அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்ற வழியில் அந்த துங்கா கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிஸ்டர் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தீபாவை ஹாஸ்பிட்டலில் காமிச்சியா இல்லையா அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, தீபா மேடத்தை ஹாஸ்பிட்டலில் தான் வச்சு பார்க்கணும் அப்படின்னு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட தீபா மேடம் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கிறத சொன்னேன். அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரம் தீபாவை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்படைச்சி தீபா மேடத்தை ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சிஸ்டர் சொல்கிறாங்க, சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, டாக்டர் சிஸ்டர் நான் வந்துட்டு தீபாவை கூட்டிகிட்டு வரும் பொழுது அந்த ஆடியோ கம்பெனிக்கு போனேன் அப்படின்னு. அப்போ சிஸ்டர் கேட்குறாங்க, ஆமாம் அதை பற்றி கேட்கணுன்னு தான் நினச்சேன், ஆடியோ கம்பெனியில் கார்த்தி இருந்தாரா அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, ஆடியோ கம்பெனியில் கார்த்திக் சார் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த ஐஸ்வர்யா வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு. சிஸ்டர் கேட்குறாங்க, ஐஸ்வர்யாவா? அவ தானே ஏற்கனவே துங்கா கிட்ட மாட்டி கொடுத்தது அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, ஆமாம் அவள் தான் ஃபஸ்ட்டு துங்கா கிட்ட மாட்டி விட்டது, அதான் அவளை ஆடியோ கம்பெனியில் பார்த்ததோட எப்படியோ தப்பிச்சு ஆட்டோவில் வந்துட்டேன், ஆனால் அவள் எப்படியே என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். நேராக துங்கா ரவுடிக்கு கால் பண்ணி நான் இருக்கிற ஏரியாவை துங்கா ரவுடிக்கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால அந்த துங்கா ரவுடி என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ அவங்கிட்டேருந்து தப்பிச்சு கோயிலில் நான் கொஞ்சம் நேரம் ஒளிஞ்சிருந்துட்டு தான் தீபா மேடத்தை நான் இப்போ கூட்டிகிட்டு வரேன். அந்த ஐஸ்வர்யா மேடம் தீபாவோட சொந்தக்காரவங்க தான், ஆனால் அவங்க எதுக்காக இப்படி துங்கா கூட சேர்ந்து தீபா மேடத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, தீபாவுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, ஏற்கனவே கார்த்திக் சார் ஒரு தடவை வந்துட்டு தீபா மேடத்தை பார்க்க வந்தாங்க, நான் அவர் துங்காவோட ஆட்கள் அப்படின்னு நினச்சி தீபா மேடம் இருக்கிறத நான் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு ஹோட்டலில் பார்த்தேன், அப்பையும் மிஸ் பண்ணிட்டேன். அதோட அவர் வீட்டுக்கு போயிட்டு தீபா மேடம் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கும் போனேன், ஆனால் அங்கேயும் கார்த்திக் சாரை பார்க்க முடியல. கடைசியாக ஆடியோ கம்பெனிக்கு போனேன், அங்கேயும் என்னால் கார்த்திக் சாரை பார்க்க முடியல. தீபா மேடம் ரொம்ப பாவம், அந்த துங்கா ரவுடியால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐஸ்வர்யா எதுக்காக தீபாவுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு தெரியல அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத சக்தி, கூடிய சீக்கிரம் கார்த்தியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட சக்தி சொல்கிறாங்க, அந்த நம்பிக்கையில் தான் மேடம் நானும் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க வராங்க. குழந்தைங்க வந்துட்டு நேராக சக்தி கிட்ட, தீபா அக்கா கண்முழிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க சக்தி சொல்கிறாங்க, இன்னும் கண்முழிக்கிடலடா அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிறோம், சீக்கிரம் தீபா மேடம் கண்முழிக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கட்டி அணைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத சக்தி, கூடிய சீக்கிரம் தீபா மேடத்தை கார்த்திக் சார்கிட்ட ஒப்படைச்சிடலாம், அந்த கர்த்தர் உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா சீனசிப் பண்ணி அந்த குட்டி முருகன் இருக்கான்ல அந்த பையனை காமிக்கிறாங்க. அவன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட உட்காந்துருக்கான். அப்ப கார்த்தி அந்த பக்கமா கார்ல வரவரு நேரா அந்த குட்டி பையனை பார்த்துறாரு. அப்ப டக்குன்னு காரை நிப்பாட்டிட்டு இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்ட்டு காரை விட்டு இறங்கி நேரா அந்த பையனை பார்த்து, இங்க என்ன பண்ற முருகா, இன்னும் நீ வேஷத்தை கலைக்கலையே அப்படின்னு கேட்க, முருகன் சொல்றாரு, விநாயகர் சதுர்த்திலேருந்து எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா அப்பா எங்க அப்படின்னு. அப்ப அந்த குட்டி பையன் சொல்றான், அம்மா அப்பா இதோ ஒரு கோயில் இருக்குல்ல அங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சரி நீங்க என்ன பண்ற அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, நீ வரேன்னு எனக்கு தெரியும் கார்த்தி, அதான் உன்னை பார்க்கலான்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, நான் வரேன்னு உனக்கு தெரியுமா, எப்படி தெரியும் அப்படின்னு. அந்த குட்டி பையன் சொல்றான், நான் தான் முருகன், எனக்கு தெரியாதா நீ எப்போ வருவன்னு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சிரிக்கிறாரு. அந்த குட்டி பையன் சொல்றான், கார்த்தி நீ இங்கிட்டு வருவனே எனக்கு தெரியும் கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி கேட்குறாரு, உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு. அந்த குட்டி பையன் சொல்றான், கார்த்தி நான் தான் சாமி ஆகிட்டேன்னா அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்ப அந்த குட்டி பையன் சொல்றான், கார்த்தி இங்க பாரு, இன்னுமே உன் முகம் வாடி போயிருக்கே, என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொருளை காணுன்னு சொன்னேன்ன, அந்த பொருள் இன்னும் என் கைக்கு கிடைக்கல அப்படின்னு. இது கேட்டதோட அந்த குட்டி பையன் சொல்றான், இங்க பாரு கார்த்தி, நீ அந்த பொருள் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது கார்த்தி, உன் பொருள் கண்டிப்பா உன்னை விட்டு எங்கேயும் போதாது, கூடிய சீக்கிரம் உன் கையில கிடைச்சிரும், நீ எதுக்கும் கவலைப்படாத கார்த்தி அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்பன்னு பார்த்து அந்த குட்டி பையனை அம்மா அப்பா கூப்பிடுறாங்க. அப்ப அந்த குட்டி பையன் நேரம் கார்த்தியை பார்த்து, கார்த்தி மறுபடியும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கார்த்தி, இன்னொரு டைம் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி பையன் அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து போறான். அதுக்கப்புறம் சீனை சிட் பண்ணி நேரா அபிராமி விட்ட காமிக்கிறாங்க. அபிராமி உட்காந்துருக்க எல்லாருமே அபிராமியை சுத்தி உட்காந்துருக்காங்க. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, அத்தை என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்துல கார்த்தி பண்ணது ரொம்ப தப்புத்த, என்னதான் இருந்தாலும் நம்ம கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு அவர் ஏதோ ஒரு பொண்ணை தீபா மாதிரி கொண்டாந்து நடிக்க வச்சது ரொம்ப தப்பு அத்தை அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி எதுவுமே சொல்லவே இல்லை. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமாத்த மீனாட்சி அக்கா சொல்றது சரிதான், என்னதான் இருந்தாலும் கார்த்தி தம்பி நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு. அருண் சொல்றாரு, இங்க பாரு, அதான் அம்மா தான் எதுவும் நினைக்கல இல்ல அப்புறம் என்ன அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்ல இதனால அத்தைக்கு ஏதாவது ஆகிருந்துச்சுன்னா கோவில்ல என்ன பண்றது அப்படின்னு. அருண் சொல்றாரு, அதான் அம்மாவுக்கு எதுவும் ஆகலை இல்ல அப்புறம் என்ன நீ தேவையில்லாம பேசுற அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, இங்க பாருங்க அருண், ஐஸ்வர்யா இந்த விஷயத்துல சொல்றது கரெக்டு தான், தீபாவே இல்லை அந்த பொண்ணை தீபான்னு கொண்டாந்து நடிக்க வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு மீனாட்சி, கார்த்தி என்ன யோசனை பண்ணியிருப்பான்னா சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிச்சிட்டு வந்த பிறகு பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு நினைச்சிருக்கான், நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா கஷ்டப்படுவோன்னு நினைச்சுதான் அவன் இந்த மாதிரி ஒரு முடிவே எடுத்திருக்கான். அன்னைக்கு உனக்கு தெரியும்ல, தீபா வந்தாதான் அம்மா கண்மொழிப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, வேற வழியே இல்லாம தான் கார்த்தி இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான், அவனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. மீனாட்சி சொல்றாங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு. மைத்திலி சொல்றாங்க, எனக்கு ஆல்ரெடி அந்த கீதா மேல டவுட் இருந்துச்சு, ஏன்னா அந்த பொண்ணை பார்த்தா தீபா மாதிரியே இல்லை, அவ பேச்சு நடை உடை பாவனை எதுவுமே தீபா மாதிரி இல்லை, அப்பவே நான் சொல்லியிருக்கலாம், ஆனா எதுக்காக ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு அப்படின்னு தான் நான் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க, யாரும் எதுவும் பேசாதீங்க, என்னுடைய இப்போதைய நோக்கம் என்னன்னா என் மருமக தீபா எங்க இருக்கா அது மட்டும்தான் என்னுடைய மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு, என் மருமக தீபாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா திருன்னு முழிக்கிறாங்க. அபிராமி சொல்றாங்க, கண்டிப்பா என் மருமக எங்க இருந்தாலும் பாதுகாப்பா தான் இருப்பா, அவ கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதலா இருக்கு. இங்க பாருங்க, கார்த்தி இதையெல்லாம் எதுக்காக பண்ணா அப்படிங்கிற விஷயத்த எங்க கிட்டையும் நம்ம கிட்டையும் சொல்லிட்டான், இதுக்கப்புறமும் நீங்க ஏன் கார்த்திய தப்பா நினைக்கிறீங்க, நீங்க யாரும் இந்த விஷயத்த பத்தி மறுபடி பேச வேணாம், அவங்கவங்களும் அவங்கவங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து எல்லாருமே போறாங்க. அப்ப ஐஸ்வர்யாவும் அந்த இடத்துல இருந்து போயிட்டு நினைக்கிறாங்க, இந்த அபிராமிக்கு ரொம்ப ஓவர் தான், என் புருஷனை தப்பு பண்ணா மட்டும் பெரிய இஷ்யூ ஆக்குவா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நேரா நம்ம கீதாவை காமிக்கிறாங்க. கீதா நேரா கார்த்திக் கிட்ட, பாத்தீங்களா கார்த்திக் சார், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்னா
உங்க அம்மா இந்த வேலையெல்லாம் பண்றத பார்த்தா ஏதோ பரிகாரம் செய்யறதுக்காக இல்ல, ஏதோ வேற திட்டம் போடுறாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. பாத்தீங்களா, கடைசியில கூட்டிட்டு போயிட்டு நம்ம 2 பேருக்கும் கல்யாண முடிவு ஏற்பாடுகள பண்ணிட்டாங்க. எனக்கு இது ஏற்கனவே நடக்கும்னு தெரியும்பா அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் தடுத்திருப்பேன். ஆனா அம்மா கிட்ட தான் இப்ப விவரத்த சொல்லிட்டேன்னு. அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, அம்மா வந்துட்டு ஏற்கனவே எனக்கும் தீபாவுக்கும் பல தடவை கல்யாண ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. ஆனா 2 பேருக்குமே கல்யாணம் நடக்கவே இல்லை. பல தடங்கல்கள்னால கல்யாணம் நின்று போச்சு. அதனால தான் அம்மா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பல தடவை கல்யாணம் நின்னதுனால அம்மா ரொம்ப கவலைப்பட்டு போயிருக்காங்க. அதனால தான் எனக்கு தெரியாம கல்யாண ஏற்பாடுகளை பண்ணணும்னு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அம்மா இப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், ஆரம்பத்துல நானே ரொம்ப கோவத்துல தான் இருந்தேன். என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு தீபா மேல பாசமா இருந்திருக்காங்க அப்படின்னு. இங்க பாருங்க சார், இங்க இருந்த வரைக்கும் உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க தான் சார். கோயிலுக்கு போனதோட என்னவர்கிட்ட மன்னிப்பு கேட்டப்பயே உங்க அம்மா மேல இருந்த கோவம் எனக்கு எல்லாமே போயிருச்சு சார் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க சார், சீக்கிரம் தீபாவையும் கண்டுபிடிச்சிடலாம், உங்க வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிரும் அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரி கீதா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா கார்த்தி வந்துட்டு நேரா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக அவருடைய கபோர்டை ஓப்பன் பண்றாரு. கபோர்டை ஓப்பன் பண்ணா தீபா வாங்கி கொடுத்த ஷர்ட் இருக்கு. அது தீபா எப்போ வாங்கி கொடுத்த ஷர்ட்டுன்னு கார்த்தி யோசிக்கிறாரு. எப்போ வாங்கி கொடுத்த ஷர்ட்டுன்னா, தீபா வந்துட்டு நேரா கார்த்தியை பார்க்குறாங்க. அப்ப கார்த்தி கேட்குறாரு, என்னங்க அப்படின்னு. அப்ப தீபா நேரா கார்த்திகிட்ட ஒரு சிகப்பு கலர் ஷர்ட்டை கொடுத்து, இது என்னுடைய கிஃப்ட்டுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி கேட்குறாரு, எதுக்காக இந்த கிஃப்ட் மேடம் அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, சார் இது மாதிரி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டல, நீங்க இன்னும் ஐ லவ் யூ சொல்லலை. நான் உங்ககிட்ட சவால் விட்டுருக்கேன், கூடிய சீக்கிரம் நீங்க ஐ லவ் யூ சொல்லுவீங்க அப்படின்னு. அப்படி நீங்க சொன்ன மறுநாளே நம்ம 2 பேருமே பார்க்கு, பீச்சு, ஹோட்டல் அப்படின்னு நிறைய இடத்துக்கு போகணுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா போகலாம். ஆனா நான் ஐ லவ் யூ சொல்லுவேன்னு உங்களுக்கு எப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படின்னு கார்த்தி சொல்றதை கேட்டுட்டு தீபா சொல்றாங்க, சார் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சார், கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஸோ இதை நம்ம கார்த்தி யோசனை பண்ணி பார்த்துட்டு கண் கலங்குறாரு. அப்பன்னு பார்த்து கீதா இதை பார்த்துட்டு நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு, என்னாச்சு சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இது தீபா வாங்கி கொடுத்த ஷர்ட்டு. இது எதுக்காக தெரியுமா வாங்கி கொடுத்தாங்க? கல்யாணம் பண்ணதுலேருந்து தீபா கிட்ட நான் ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொன்னதே கிடையாது. அதான் தீபா ஒரு சவால் விட்டுருந்தானே என்கிட்ட, ஒருவேளை நான் ஐ லவ் யூ சொல்லிட்டேன்னா இந்த ஷர்ட் போட்டுட்டு 2 பேரும் அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நினச்சி பார்த்தேன், கவலையாக இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க சார், கூடிய சீக்கிரம் தீபா மேடத்தை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ரொம்ப தூரம் இல்லைன்னு எனக்கு தோணுது, கண்டிப்பாக பக்கத்தில் தான் இங்கே இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் தீபா மேடத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க, நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல கீதாவும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அபிராமி கிட்ட வந்துட்டு, அத்தை சாப்பிடலையா அப்படின்னு கேட்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, எனக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. இப்போதைக்கு தீபா எங்கே இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியணும். அவள் எங்கே இருக்கானே தெரியல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை அதுக்காக நீங்கள் சாப்பிடாம இருக்க முடியுமா? டயத்துக்கு டேப்லெட் எல்லாம் போடணும், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சி சொன்னதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, என் மருமக எங்கே இருக்கானே எனக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தாம்மா என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சியும் நேராக கார்த்திகிட்ட போகிறாங்க. அங்கே போயிட்டு, கார்த்தி தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்க நீ என்னாச்சு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி அத்தை சாப்பிட முடியாதுன்னு அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இருங்க நீ வர அப்படின்னு. மீனாட்சி சொன்னதை கேட்டுட்டு கார்த்தியும் வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, சொல்லுப்பா கார்த்தி அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கீதாவும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி
தீபா காணாம போனதுலேருந்து அத்தை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்க சரியான நேரத்துக்கு டேப்லெட் போடணும்னு உங்களுக்கு தெரியுமில்ல கார்த்தி தம்பி, சொல்லி டேப்லெட் போடுங்க சொல்லுங்க தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக அபிராமி கிட்ட, அம்மா என்னம்மா இதெல்லாம், நீங்கள் சரியான நேரத்தில் டேப்லெட் போடணும்னு உங்களுக்கு தெரியுமில்ல, தயவு செஞ்சு டேப்லெட் போடுங்கம்மா அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா எனக்கு பசிக்கலப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, என்னம்மா இப்படி சொல்கிற, இங்கே பாரு நீ சரியான நேரத்துக்கு டேப்லெட் போடணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்ல. அப்போ கீதா சொல்கிறாங்க, ஆன்ட்டி என்னால் தானே ஆன்ட்டி பிரச்சனை, நான் வேணா போயிட்டு அந்த துங்கா கிட்ட சரண்டர் ஆகிடுவா அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, என்னம்மா இப்படி சொல்கிற, இங்கே பாரு தீபா எப்படி உயிர் பழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறனோ அதே மாதிரி தான் உனக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் எனக்கு ஒன்று தான். இங்கே பாரு நீ அப்படிங்களே எதுவும் தப்பான முடிவெடுத்துறாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா ரொம்ப கவலைப்படுறாங்க, நம்மளால தானே இவ்வளோ பிரச்சனையும், நம்ம போயிட்டு துங்கா கிட்ட சரண்டர் ஆகிடலாமா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா கீதா நீ கவலைப்படாத, கார்த்திக் கூடிய சீக்கிரம் தீபாவை கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா அதை நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விட அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சாப்பிட்றாங்க. இதை பார்த்துட்டு மீனாட்சி அப்போ தான் நிம்மதியாகிறாங்க. அதுக்கப்புறமா நேரா சக்தியையும் தீபாவையும் காமிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க நேரா தீபாவை பார்க்க வராங்க. அப்போ சக்தி கேட்குறாங்க, என்ன மேடம் இந்த நேரத்தில் குழந்தைங்க வந்திருக்காங்க அப்படின்னு. சிஸ்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, தீபா பாடின பாட்டை தீபாவுக்காக பாடணும் அப்படின்னு குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க, அதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட சக்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, நேராக நம்ம தீபா பாடின பாட்டை தான் அந்த குழந்தைங்க பாடுறாங்க. அப்போ நேராக தீபாவோட காதை காமிக்கிறாங்க, தீபா அந்த பாட்டை கேட்குற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியையும் காமிக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த எபிசோடில் ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, தீபா கார்த்திக்காக ஆல்ரெடி ரெட் கலர் ஷர்ட் வாங்கி கொடுத்துருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த சீன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.